ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கம். 2014 ஆண்டின் ஒளிவிழாவை கண்டுகளிப்பதற்காக வரவேற்றிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கனடாவில் கத்தோலிக்க பொதுவாழ்வு பணிக்கு பொறுப்பாளராக இருந்து இறை அரசை கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் இறை வார்த்தையை தாகத்தோடு அறிவித்து வரும் நமது சகோதரன் ஜேசு தவராஜன் அவர்களையும் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எமது புதுவாழ்வு குழுவில் நற்செய்தி தியான உரை வழங்கும் சகோதரன் குலேந்திரன் அவர்களையும் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எமது புதுவாழ்வு குழுவில் தாயாக இருந்து நற்செய்தி தியான உரை வழங்கும் வயலட் மத்தியூ ஆண்டி அவர்களையும் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எமது புதுவாழ்வு குழுவில் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நற்செய்தி தியான உரை வழங்கும் சகோதரன் ரோய் அவர்களையும் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் ஸ்காப்ரோ, ஓட்டோலு, டவுன் டவுன், மிஸ்ஸாக்கா பகுதியிலிருந்து வருகின்ற புதுவாழ்வு குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்திருப்பவர்களையும் எமது அழைப்பை ஏற்று புதிதாக வந்திருப்பவர்களையும் மண்டபத்தில் குழுமியிருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களையும் இறையாசி நிறைந்த உள்ளத்தோடு இடுகரம் கூப்பி உங்களை வரவேற்கின்றோம். தொடர்ந்தும் இங்கு நடைபெற இருக்கும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அதனைத் தொடர்ந்து வழங்க இருக்கும் ரா உணவிலும் பங்கு பெற்று செல்லுமாறு அன்புடன் மகிழ்ச்சியுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாம் நற்செய்தி பரப்புகிறவர்கள் நற்செய்தியை சொல்வதற்காக நற்செய்தியிலே வருகின்ற அந்த பாத்திரங்களாகவே நாம் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக இங்கே நிற்பது ஒரு யூதர். அந்த யூதரின் நிமித்தம் நான் இங்கே வந்திருக்கின்றேன். உங்களை வரவேற்க, உங்களை வாழ்த்த, இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு சமர்ப்பிக்க நன்றி. இந்த கரகோஷம் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்பாடு நிச்சயமாக வேண்டும். உங்களுக்கு உற்சாகமான கரகோஷத்தோடு தான் நாம் இந்த நிகழ்வுகளை நடத்த முடியும். ஆகவே இன்றைய முதல் நிகழ்வாக வானம் விட்டு பூமி வந்த பாலகன் சிறார்களுடைய ஒரு பாடல் நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சியாக வருகின்றது. பிரின்ஸ்டன் அருள்தாஸ், ஆஷ்லி நரிஷியஸ், பெனோரிஷ் தாவித், ஆண்ட்ரியா ஃபெர்டினண்ட், ஆஞ்சலோ ஃபெர்டினண்ட், எய்மி ஃபெர்டினண்ட். உங்கள் உற்சாகமான கரகத்தோடு இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்கின்றோம். நன்றி. சிரமாட்டு
இயேசு பிறந்த நாளில் என்ற அந்த நடனத்தை சமாதானம் சகோதரர். என்ன இங்க வந்திருக்கிறீங்க? என்ன நீங்கெல்லாம் சொன்னீங்களே ஏதோ அன்பை பற்றி ஏதோ சொல்றீங்கன்னு, அதான் நான் என்னண்டு கேட்போம்ண்டு வந்தேன். நல்ல விஷயமா வந்திருக்கிறீங்க. நீங்க வந்தா போல உங்களுக்கு சொல்லதா போகணும். ஏனென்றால் ஒரு மனைவி வந்து கணவனோட அன்பா இருக்க முடியாமல் ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டாராம், என்ற கணவன் என்னோட அன்பா இல்லை, அவரை அன்பா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதே என்னப்பா ஞானிகிட்ட போய் கேட்கணும்? அதை ஞானிக்கு சில ஞானமான விஷயங்கள் தெரியும் தானே, அதுக்கு ஆண்டவர்கிட்ட போலாமே, என்ன ஞானிகிட்ட போய் கேட்கறது? அது தெரிஞ்ச ஏன் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம்? அது தெரிஞ்ச ஏன் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம்? அது சரிதான். அப்போ ஞானிகிட்ட போய் கேட்டிருக்கிற, இப்படி என்ற கணவன் வந்து என்னோட அன்பா இல்லை, அவர் அன்பா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவர் என்ன சொன்ன? அப்ப ஞானி சொல்லி இருக்கிறார், புலியிட தலைமயிர் பிடரி மயிர் அதை எடுத்துக்கொண்டு வந்தா நான் உனக்கு வழியை சொல்றேன். இது பெரியதல்ல விடிதான். புலியின் பிடரி மயிர் என்னென்று எடுக்கிறது? என்ன இது? என்ன புதுக்கதையா கிடக்கு? புதுக்கதையா இருக்கு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னண்டா, அந்த மனைவி ஓமன்று சொல்லி காட்டுக்கு போறான். அவ்வளவு துணிஞ்சவளா அந்த மனுஷி? துணிஞ்சவளோ இல்லையோ, கணவனை தன் பக்கம் திருப்போணும் அந்த நோக்கத்துக்காக வேண்டி போகைக்க அவ அந்த காட்டுக்குள்ள நல்ல இறைச்சி எல்லாம் காய்ச்சி கொண்டு போறான். என்னடா புலி இறைச்சி தானே சாப்பிடும். போய் தூரத்தில் ஒரு குளத்துக்கிட்ட சாப்பாட்டை வச்சு போட்டு பின்னுக்கு வந்துட்டான். தூரத்தில் நின்று பார்க்க புலி அங்கையெல்லாம் பார்த்து வந்து சாப்பிடுது. அப்படி பயம் இல்லாமல் அப்படி அந்த மனுஷி நின்று நோக்கம் இருக்கிறபடியா பயம் தெரிய இல்லை. அதை சாதிக்கணும் அந்த நோக்கம். அப்ப 2ஆம் நாள் கொஞ்சம் கிட்ட கொண்டே வைக்க புலி வந்து சாப்பிடுது. இப்படியே போய் ஒரு கிழமையால புலி பக்கத்துல வந்து சாப்பிடுது. அப்ப இவவுக்கும் பயம் போயிட்டு புலியும் சந்தோஷமா இருக்குது. புலிக்கு வந்து சந்தோஷம். ஓகே, ஒரு ஆள் வந்து வடிவா தன்னை கவனிச்சு அன்பா உபசரிச்சு ஆதரிச்சு செய்யற நல்லா பாடுபட்டு இருக்கு போல அந்த மனுஷி. 8ஆம் நாள் இவ போய் சாப்பாடு வைக்க புலி வந்து மடியில படுத்துட்டுது. அப்ப இவ வந்து ஊட்டி விட்டு அதை தடவி போட்டு புலியிட பிடரி மயிரை எடுத்துக்கொண்டு ஞானிட்ட போறான். அப்ப இவருக்கு சந்தோஷமா போச்சு. ஓகே, கணவனை நான் மாத்துறதுக்கு வழி கிடைச்சிட்டது. அங்க போனால் ஞானி சொன்னார், என்னண்டு இதை செய்த நீ என்று கேட்டார் ஞானி. அப்ப அவ சொன்னா, இப்படி முதல் நாள் தூரத்தில் வச்சேன், 2ஆம் நாள் கொஞ்சம் கொஞ்சம் கரிசனையா அதுக்கு அன்பா தடவி கொடுக்க அது பேசாம விட்டுட்டது, நான் பிடிங்கி கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒரு பயங்கரமான காட்டுல ஒரு பயங்கரமான மிருகத்தையே உன்னை அன்பா வச்சிருக்கலாம் என்றால் கணவனிட்ட இந்த அன்பு செய்தால் அதுதானே. நன்றி. ஜேசு பாலன் இந்த பாடலோடு ஜேலன் ஜேசுதாசன் உற்சாகமான கருத்து. வணக்கம். சின்ன சின்ன பாலனே என்ன தருவது, உனக்கு என்ன தருவது, சிங்கால பாலனே என்ன தருவது, காணிக்கை என்ன தருவது, தீப தூபம் மலை எல்லாம் தூயவனே தர வந்தோம், தான் தீபம் அப்பரசவம் காணிக்கையா கொண்டு வந்தோம், தீப தூப மலை எல்லாம் தூயவனே தர வந்தோம், தான் தீபம் அப்பரசவம் காணிக்கையா கொண்டு வந்தோம், ஏழு ஏழு எங்கள் வாழ்வு அனைத்தும் தர வந்தோம், ஏழு ஏழு எங்கள் வாழ்வு அனைத்தும் தர வந்தோம், உலகனே பலகனே ஏற்றுக்கொள்வாயோ, உலகனே பலகனே ஏற்றுக்கொள்வாயோ, சின்ன சின்ன பாலகனே என்ன தருவது, உனக்கு என்ன தருவது, சிங்கால பாலகனே என்ன தருவது, காணிக்கை என்ன தருவது, விண்ணும் மண்ணும் படித்தவனே விழி பொழுக்களை தர வந்தோம், கண்ணின் மணியை காப்பவனே கனிவு பணிவை தர வந்தோம், விண்ணும் மண்ணும் படித்தவனே விழி பொழுக்களை தர வந்தோம், கண்ணின் மணியை காப்பவனே கனிவை பணிவை தர வந்தோம், ஓஹே பொங்கி உன்னதனே உள்ள அனைத்தும் தர வந்தோம், ஓஹே பொங்கி உன்னதனே உள்ள அனைத்தும் தர வந்தோம், உலகனே பலகனே ஏற்றுக்கொள்வாயோ,
உலகனே பலனை ஏற்றுக்கொள்வாயோ? சின்ன சின்ன பாலகனே என்ன தருவது உனக்கு, என்ன தருவது? சிங்கால பாலகனே என்ன தருவது, காணிக்க என்ன தருவது? சின்ன சின்ன பாலகனே என்ன தருவது உனக்கு, என்ன தருவது? சிங்கால பாலகனே என்ன தருவது, காணிக்க என்ன தருவது? சகோதரி, உங்களிடத்தில் இன்னும் ஒரு விடயம் நான் சொல்ல வேண்டும். ஒரு அழகான கதை, யாரும் உங்களுக்காக எடுக்க வேண்டாம். இது பெண்களை பற்றி கூறியதல்ல, ஒரு படிப்பினைக்காக கூறப்படுகிற கதை. ஒரு போதகர் மனைவிக்கு போதகர் மேல் சற்று கோபம். இவரை எப்படியாவது பயமுறுத்த வேண்டும், மன்னிக்க வேண்டும், போதகர்கள் இருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும், எப்படியாவது பயமுறுத்த வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்களை விட்டு என்ன செய்தான்னு சொன்னா, பிசாசு மாதிரி இவரை பயமுறுத்துறதுக்கு மோமூடி போட்டுக்கொண்டு நிற்கணும். பொஞ்சாதிய பயமுறுத்தவோ? இல்ல போதகரை பயமுறுத்த மனைவி வந்து செய்திருக்கு. அப்ப போதகர் ஒரு இடத்துல பிரேயர் முடிச்சு கொண்டு இரவில் வரையக்க 3 நாள் உருவம் அப்படியே நிக்குது. சரியோ? ஆனா போதகர் பயப்பட இல்லை. இறைவ ஊழியன் தானே, பயப்பட. அப்ப அவர் போய் அந்த உருவத்துக்கு பக்கத்துல சொன்னாராம், இது ஆண்டவர் என்றா எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் அவற்றை ஊழியம் செய்கிறேன். இது தேவதூதுவர் என்றாலும் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஏன்னு சொன்னா அவற்றை தலைவன் ஊழியத்தை நான் செய்வேன். அடுத்ததான் பிரயோஜனம். இது பசாஸ் என்றாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது, ஏனண்டா பசாசுல தங்கச்சி நான் திருமணம் முடிக்கிறேன். அடுத்த பாடல், இயேசுவின் பாடலை தருவதற்கு ஜிங்கிள் பெல்ஸ், ஜோர்டன் அருண்ராஜ், ஜோசுவா அருண்ராஜ், ஜேடன் அல்ராஜ். உற்சாகமான கரகோஷம். What fun is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. We love you, Jesus, and we trust in Jesus. Thank you, Jesus. Merry Christmas and a Happy New Year. சென்று அதை உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து நீங்கள் மாற வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காகவே இங்கே வந்து இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது விழலுக்கு கிடைத்த நீராக போகக்கூடாது என்பது மிக மிக முக்கியம். ஒரு முறை விமானத்திலே ஒரு கோளாறு ஏற்பட்டு எல்லோரும் பரசூட்டை போட்டுக்கொண்டு குதித்து விட்டார்கள். 4 பேர் மிச்சம் இருந்தார்கள். 3 பரசூட் தான் இருக்கிறது. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் கூறுகிறேன், பிறர் நலம் வேண்டும், நாம் இறைவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டியவர்கள், பிறர் நலம் கருதி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை சொல்லி அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். அப்பொழுது அங்கே ஒரு வைத்தியர் இருக்கிறார், ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், மறைந்த பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர், ஒரு சிறுவன். இந்த 4 பேர் இருக்கிறார்கள். 3 பரசூட் தான் இருக்கிறது. வைத்தியர் சொன்னார், உலகத்துக்கு நிச்சயம் நான் தேவை, ஆனபடியால் நான் குதிக்கிறேன் என்று ஒரு பரசூட்டை எடுத்து குதித்து விட்டார். விஞ்ஞானி சொன்னார், நான் தான் மிக மிக முக்கியம், ஆகவே நான் குதித்து விடுகிறேன், நீங்கள் என்ன செய்தாலும் செய்து கொள்ளுங்கள் என்று குதித்து விட்டார். அப்பொழுது பாப்பரசு சொன்னார், மகனே, என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்து முடித்து விட்டேன், ஆனபடியால் நீ இதை குதித்து விட வேண்டும். பையன் சொன்னான், அவசரத்திலே விஞ்ஞானி என்னுடைய பேக்பேக்கை எடுத்து பாய்ந்து விட்டார், ஆகவே நாம் தப்பித்துக் கொள்வோம் வாருங்கள் என்று சொல்லி பிறநலம் கருதி வாழ்ந்ததால் இந்த நிகழ்வு நிச்சயமாக நாம் பிறருக்காக வாழ வேண்டும். அதைத்தான் இறைவன் சொன்னார். 2வது கட்டளையாக நம்மை போல் அயலானை நேசி. பாலகன் இயேசுவை பாட கவி போதாதா? கவியோடு வந்திருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய தம்பி சங்கையூர் பெனடிக்ட். உற்சாகமான கரகோஷம். எம் பாலகன் இயேசு பாவிகள் எமக்காய் பாருலகின் மீட்பரானார். பரமனின் எம் பாலகன் இயேசு
பாலகன் பிறப்பை கனிய இக்கவி போதுமா, அன்றி போதுமான உள்ளம் போதுமா, அவையினர் உங்கள் சிந்தனைக்கு. பாலகன் பிறப்பை கனிய இக்கவி போதுமா, அன்றி போதுமான உள்ளம் போதுமா, அவையினர் உங்கள் சிந்தனைக்கு. புலம்பெயர்ந்த இம்மண்ணில் மலருமா அவன் மானிடம், மீள மக்கள் மத்தியில் பூக்குமா நிம்மதி வாழ்வு. புலம்பெயர்ந்த இம்மண்ணில் மலருமா அவன் மானிடம், மீள மக்கள் மத்தியில் பூக்குமா நிம்மதி வாழ்வு. கடந்த 11 மாதத்திலும் குதூகலித்த எமக்கு பாலகன் பரிந்துரைத்தான் இன்னொரு குதூகலம். கடந்த 11 மாதத்திலும் குதூகலித்த எமக்கு பாலகன் பரிந்துரைத்தான் இன்னொரு குதூகலம். குதூகலமான இந்நாளில் நாம் இசைக்கும் விருந்து எம் வாழ்விற்கு ஏன் ஈழ மக்களுக்கு அருமருந்தாகுமா? குதூகலமான இந்நாளில் நாம் இசைக்கும் விருந்து எம் வாழ்விற்கு ஏன் ஈழ மக்களுக்கு அருமருந்தாகுமா? மானிடத்தை மண்ணில் வளர்த்த பாலகன் இயேசு எம்மவர் பாவங்களை களைந்த உலகம் போற்றும் வீரன். மானிடத்தை மண்ணில் வளர்த்த பாலகன் இயேசு எம்மவர் பாவங்களை களைந்த உலகம் போற்றும் வீரன். பணிவுடன் பிறர் அன்புடன் யாம் உறவாடவே உறக்கமில்லா எம்மை வழிநடத்தும் உன்னதரானார் பாலகன் செம்மல் இயேசு. பணிவுடன் பிறர் அன்புடன் யாம் உறவாடவே உறக்கமில்லா எம்மை வழிநடத்தும் உன்னதரானார் பாலகன் செம்மல் இயேசு. அல்லலுடன் கூடவே துள்ளிய நம் பாலகன் இயேசுவானவன் துணிவான தூய்மையான துள்ளலையும் வேண்டுபவன் அவன். அல்லலுடன் கூடவே துள்ளிய நம் பாலகன் இயேசுவானவன் துணிவான தூய்மையான துள்ளலையும் வேண்டுபவன் அவன். ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினால் போதுமா, அன்றி எப்போது எம்மவர் துயர் எம்மை விட்டு போகும். ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினால் போதுமா, அன்றி எப்போது எம்மவர் துயர் எம்மை விட்டு போகும். அன்று மூவிராசாக்கள் பொன் சாம்பிராணி வெள்ளைப்போளத்துடன் ஹாப்பி கிறிஸ்மஸ் கூறினர். அன்று மூவிராசாக்கள் பொன் சாம்பிராணி வெள்ளைப்போளத்துடன் ஹாப்பி கிறிஸ்மஸ் கூறினர். இன்று எம்மவர் டிம்கொட்டன் கப்புடன் ஹாப்பி கிறிஸ்மஸ் இசைக்கின்றனர். இன்று எம்மவர் டிம்கொட்டன் கப்புடன் ஹாப்பி கிறிஸ்மஸ் இசைக்கின்றனர். மாறாத இவ்வுலகின் மன்னரான பாலகன் இயேசுவின் புகழை யாமிசைப்போம் இன்பத்துடன் இன்றிலிருந்து. மாறாத இவ்வுலகின் மன்னரான பாலகன் இயேசுவின் புகழை யாமிசைப்போம் இன்பத்துடன் இன்றிலிருந்து. அவன் நிதம் எதிர்பார்த்ததை நிகழ்காலத்தில் நிறைவேற்றுவோம். இனி யாம் கூடி இசைப்போம் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அவன் நிதம் எதிர்பார்த்ததை நிகழ்காலத்தில் நிறைவேற்றுவோம். இனி யாம் கூடி இசைப்போம் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம். நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன்னா, இந்த கதையை கேளும் வடிவ என்னண்டு. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் 3 படிகங்களாம். ஒரு தாய்க்கும் தகப்பனும். அதுல மூத்த படிகன் கொஞ்சம் வறுமைப்பட்டு போச்சுது. மற்ற 2 படிகங்களும் என்ன இல்லைன்னா பெட்டிக்க உத்தியோகமும் லட்ச காசுக்காரரவன். அப்ப இந்த படியன் மூத்த படியனை வேணுன்னு கேட்கிறேன், மதிக்கிறேன். அப்ப சட்டியான கஷ்டம். ஒரு சைக்கிளில் வச்சு தான் அவன் தண்டை அலுவலை செய்து கொண்டு இருந்தான். அப்போ இவன் தாய்க்கு வருத்தம் தகப்பனுக்கு வருத்தம்ண்டா அவருக்கா போனா 2 தோடம்பழத்தை மனசிட்ட காசை பிள்ளைகள் வாங்கிக்கிங்க 2 தோடம்பழத்தை கொண்டு அவன் கொண்டு வர இந்த ரோட்டில் போகிற பிச்சைக்காரருக்கு போடுற தோடம்பழத்தை கொண்டு இஞ்ச வாரியோண்டு தூக்கி எறிகிற சகோதரங்கள். அவ போனால் அங்க லட்சம், வீடு, டிவி, கார், இதுதான் கதை. இவர் அந்த மூலையில இருந்து பார்த்துட்டு அழுதோண்டு வீட்டை வந்து மனசுக்கு சொல்றது இதான் நடக்குதப்பா, என்ன செய்ய. இப்படியே காலம் போய்கொண்டு போகுது. அப்ப காலம் போய்கொண்டு போனா கடைசியா தாப்பன் செத்து போச்சு. இப்ப செத்த வீட்டுக்கு போகணுமேன்னா இப்ப மனசு சொல்லிச்சுதான், இந்த சைக்கிள் என்றாலும் வித்து போட்டு உங்களோட பங்கு கொண்டே நீங்க காசை கொடுங்கோ. பின்ன சைக்கிளை வித்து போட்டு காசை கொண்டு போனா அவ அதுக்கும் எக்கச்சக்கமா பேசி வெளியில திலத்தி விட்டுட்டினேன். சரி என்றிட்டு மனுஷன் அழுதுകൊണ്ട് வீட்டை வந்து குடும்பம் சந்தோஷம். அதுகள் குடும்பம் வறுமையாண்டாலும் அன்பு பாசம் உள்ள ஒரு குடும்பம். மற்ற வேலை அங்க ஒன்றுமில்லை. அங்க அவ மாடி பணம் மாடி தான் அவ, வேற ஒன்றுமில்லை அங்க. அப்ப பேந்த என்ன நடந்தாண்டா, அப்ப மனுஷி பார்த்தது தாய் மனுஷி எப்படியும் பிள்ளை பாசம் இருக்குந்தான். இவ எல்லாரும் போலி அன்பு தான் எங்களுக்கு தருகின.
காசு காசு டாக்டருக்கு 1 லட்சம் கட்டினேன், அந்த காருக்கு பிடிச்சதன் இந்த கார் மூத்தவர் வர, இதுதான் கதை. மதிக்கிறதே இல்லை. மனசு தாய் பார்த்தது மூத்த புள்ளதான் வந்துட்டு மூத்த மகனோட போய் இருந்துட்டுது. அப்போ மூத்த மகன் கேட்டுதான், மாமா என்ன இப்படி ஒரு ஏன்னு மஞ்ச வந்த நீங்க எஞ்ச உங்களுக்கு படுக்க உங்களுக்கு வசதிகள் இல்லை, எனக்கு பட்டி சாக்கில் நான் படுத்தாலும் அன்புள்ள இடத்த நான் வந்து படுக்க மட்டும்தானே அந்த மனுஷி வந்து படுத்ததா. இப்படித்தான் இப்ப உலகத்துல நடக்குது எல்லாரும். Was revealed among us in his way. God sent his only Son into the world so that we might live through him. Dear Lord Jesus, your heavenly Father saw the desperation of humanity. He saw the greed, lust, anger, resentment, violence, and destruction with which we, your people, tried to find a way to peace and harmony. Instead of this peace, we found only conflict and war. But it was so unlimited that he wanted us to know that love and to find in it the fulfillment of our deepest desires. So he sent us you, with a human heart big enough to hold all human loneliness and all human anguish. Your heart is not a heart of stone, but a heart of flesh. Your heart of flesh is not narrowed by human sin and unfaithfulness, but is as wide and deep as divine love itself. Your heart is open to receive anyone with total unrestricted love. For anyone who wants to come to you, there is room. You want to draw all people to yourself and offer them a home where every human desire is met, every human longing comes to rest, and every human need is satisfied. Sacred Heart of Jesus, let me not be not afraid to turn nearer to you. I hope you have a Merry Christmas. Oh, holy night, the stars are brightly shining. It is the night of the dear Savior's birth. Long lay the world in sin and error pining, till he appeared and the soul felt its worth. A thrill of hope, the weary world rejoices, for yonder breaks a new and glorious morn. Oh, Lord, your knees, oh, hear the angel voices. Oh, night, oh, night, oh, night, when Christ was born. Oh, night, divine, oh, night divine. Truly he taught us to love one another. His law is love and his gospel is peace. Chain he shall break, for the slave is our brother, and in his name all oppression shall cease. Sweet hymns of joy in grateful throne raise we with all our hearts. We praise his holy name. When
Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy mild, God and sinners reconcile. Joyful all the nations rise, join the triumph of the skies. With the angelic host proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Christ by highest heaven adored, Christ the everlasting Lord. Late in time, behold him come, offspring of the favored one. Veiled in flesh, a Godhead seen, hail the incarnate deity. Pleased as man with men to dwell, Jesus our Emmanuel. Hark the herald angels sing, glory to the newborn King. Hail the heaven-born Prince Peace, hail the Son of Righteousness. Light and life to all he brings, risen willing in his wings. Mild he lays his glory by, born that man no more may die. Born to give them sons of earth, born to give them second birth. Hark the herald angels sing, glory to the newborn King. Merry Christmas. இங்கு வந்திருக்கிறோம். ஒரு சிறிய சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அன்னை வாழ்ந்து மறைந்து புனிதையாக இருக்கின்ற அன்னை திரேசா அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அன்னை திரேசாவை இன்டர்வியூ எடுப்பதற்காக பிபிசியிலிருந்து, இங்கிலாந்து லண்டன் பிபிசியிலிருந்து சென்றிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அன்னை திரேசாவிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள், நீங்கள் நாளாந்தம் செய்கின்ற கர்மங்களை நீங்கள் செய்யுங்கள், அதாவது காலையில் எழுந்து என்ன செய்வீர்களோ அதை அப்படியே செய்யுங்கள், நாங்கள் அதை வீடியோ எடுத்து நாங்கள் அதை டாக்குமெண்ட்ரியாக போடுவோம் என்று. சரி என்று சொல்லிவிட்டார்கள். அங்கே போனால் காலையில் எழுந்தவுடன் அன்னை ஒரு சேப்பிள் இருக்குது, திவ்யநற்கருணை எழுந்தேற்றப்பட்ட ஒரு சின்ன ஒரு கோயிலே அவர் தன்னுடைய நாளை ஆரம்பிப்பார். அவர் அங்கே வந்து முழங்கால் இருக்கின்ற வேளையிலே சற்று வெளிச்சமாக இருந்திருக்கிறது. வீடியோ எடுக்க போனவர்கள் வெளிச்சதையெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணியிருக்கின்றார்கள். ஆனால் அவருக்கு சில கஷ்டமாக இருந்திருக்கிறது. அவர் கூப்பிட்டு இந்த லைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த டிரெக்டருக்கு வந்து சரியான கோபமாக போச்சு. அப்போ டிரெக்டர் போய் சொல்லியிருக்கிறார், லைட் ஆஃப் பண்ணி நாங்கள் ஒன்றும் எடுக்கலான்னு. இப்போ சொல்லியிருக்கிறா, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே வர இல்லை, நான் இந்த ஆண்டவனை தரிசிக்க வந்திருக்கிறார், நீங்கள் விருப்பம் பண்ண எடுங்க, இல்லாட்டா போங்க, ஆனால் லைட் போட வேணும். அப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இவருக்கு சரியான கோபம். அன்றைக்கு முழுக்க அவோட சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு, கோபத்தில் அவருக்கு தெரியும் இது சரியாக வராது, நல்ல வெளிச்சம் இல்லாட்டா அந்த வீடியோ எடுத்த முடியாது, இருப்பினும் ஒருக்கா போட்டு பார்ப்போம் என்று இரவு போய் அதை போட்டு பார்க்கின்ற வேளையில் லைட் போடாமலே மிக அழகாக நல்ல வெளிச்சமாக அந்த இடம் இருந்திருக்கின்றது. இவருக்கு சரியான ஆச்சரியம், லைட் ஒன்றும் இல்லை, இப்படி இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இவர் வடிவாக கூர்ந்து இவர் ஜூம் பண்ணி பார்க்க இந்த அன்னை திரேசாவிடத்தை சுற்றி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதை கண்டிருக்கிறார். அப்போ பின்ன எல்லாம் முடித்து இவர் போகைக்கு முதல் அன்னை திரேசாவோட போய் கேட்டிருக்கிறார், அம்மா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மதர் நீங்கள் வந்து ஒரு புனிதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களிடமிருந்து ஒரு ஒளி வருகிறது, அது என்ன அந்த ஒளி? இது என்னிடமிருந்து வர்ற ஒளி அல்ல, இயேசுவை பெற்ற நான் கண்ணாடியாக இருக்கிறேன், அந்த கண்ணாடியில் தெரிகின்ற ஒளிதான் இந்த
இது எனக்கு வெளிச்சமாக இருக்கிற ஒளி என்னுடைய ஒளி அல்ல. ஆகவே அவர் அன்றோடு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்தவர், இங்கிலாந்து சபையில் அன்றோடு அங்கு சென்று அதை முடித்து கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்து பல வருடங்களாக ஒரு நல்ல ஒரு எவஞ்சலிஸ்டாக இருந்திருக்கிறார். உற்சாகமான கரகோஷம் அன்னை தன்னை வெளிப்படுத்தியது போல இன்றைய நாளில் இறைவன் நமக்காக பிறந்திருக்கிறார். நாங்கள் நாளாந்தம் அவரை பெறுகின்றோம், ஞாயிற்றுக்கிழமையிலே பெறுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பெற்றாலும் அந்த 7 கிழமைகளுக்கு நாம் கண்ணாடியாக இருந்தால் இறைவனை நிச்சயமாக நாம் காட்ட முடியும். கவிதா பத்திநாதர் உற்சாகமான நடனம்.
நடனம் உங்களுக்காக பெத்லஹேம் ஊரிலே என்ற பாடலோடு பிரையன் பிலிப், அஞ்சலெக்ஷா பிலிப். உற்சாகமான வரவேற்பு. உற்சாகமான கரகோஷத்தோடு அழகி அன்றன் தரும் இறைமகன் ஜேசு பிறந்த இந்நாளிலே பிறப்பின் சிறப்பை
அனைவரும் கூடிடுவோம். என் மீட்பே, என் உயிரே, என்னை மீட்க வந்த இறையின் மொழியே. மீட்பே, என் உயிரே, என்னை மீட்க வந்த இறைவனின் திருமகனே. இறைமகனே இயேசுவின் பிறந்த இந்நாளில் அனைவரும் கூடிடுவோம். Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Ha ha ha, bells on bobtails ring, making spirits bright. What it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated at my side. The horse was lean and lank, misfortune seemed his luck. He got into and drifted back, and away we got upset. Oh, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride on a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Noel, the angels did say, was to certain poor shepherds in fields as they lay. In fields where they lay keeping their sheep on a cold winter's night that was so deep. Noel, 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 born is the King of Israel. Looked up and saw a star shining in the east beyond the bar, and to the earth it gave great light, and so it continued both day and night. Noel, 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 born is the King of Israel. The first Noel, the angels did say, was to certain poor shepherds in fields as they lay. In fields where they lay keeping their sheep on a cold winter's night that was so deep. Noel, 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 born is the King of Israel. All ye faithful, joyful and triumphant, oh come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh come, let us adore him. Oh come, let us adore him. Oh come, let us adore him, Christ the Lord. Sing
கிளப் பண்ணா தான் கேண்டி தருவேன். கிளப் கிளப். bring candy. வந்தேன் வந்தேன் செல்லுங்களே வாங்கிக்கோங்க பரிசுகளை. வந்தேன் வந்தேன் செல்லுங்களே வாங்கிக்கோங்க பரிசுகளை. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ். புது புது பரிசா எல்லோருக்கும் கொடுப்போம் வாங்க. என்ன புது பரிசு தாத்தா? சொல்றேன். Santa, Santa, you brought some candies for kids? Here we go. It's okay. அடிமையாய் வாழ்வோரை விடுதலை செய்வோம். ஆடை இல்லா மனிதருக்கு ஆடை கொடுப்போம். அடிமையாய் வாழ்வோரை விடுதலை செய்வோம். ஆடை இல்லா மனிதருக்கு ஆடை கொடுப்போம். ஆகாரம் இல்லாதோருக்கு உணவு வழங்குவோம். ஆதரவு அற்றோருக்கு துணையாய் இருப்போம். வாங்க ஆதரவு அற்றோருக்கு துணையாய் இருப்போம். தாத்தா சூப்பர் கிஃப்டா இருக்கே. மனுவாக வந்த ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே இம்மண்டபத்தில் குழுவியிருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இன்றைய ஒளிவிழாவிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்த அனைத்து பிள்ளைகளுக்கும் அக்கறையுடன் பழக்கி எம்மை மகிழ்வித்த தயாரிப்பாளர்களுக்கும் புதுவாழ்வு குடும்பங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தனித்தனி நிகழ்ச்சியாக சொல்வதற்கு நேரம் போதாதபடியால் எல்லா மேடையை கலக்கின ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள். எனவே எல்லோரும் கரகோஷம். கனடாவிலே 1991ஆம் ஆண்டில் இருந்து கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி பணி பொறுப்பாளரும் முழு நேர ஊழியத்திற்கு தம்மை அர்ப்பணித்து தொலைபேசி தியானம், வான்புறா வானொலி நிகழ்ச்சி, ஹோலிகோட் டிவி நிகழ்ச்சி, வெள்ளிக்கிழமை கூட்டங்கள், மாதம் இருமுறை மிசிசாகா பகுதிக்கு வந்து இரவார்த்த தியான உரை வழங்கியும், ஓட்டலோவிலும் மாதம் ஒரு முறை கூட்டம், முதியோர்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலேயும் கூட்டம் வழங்கி பல வழிகளில் மக்களை, அதாவது எங்களை இறை வார்த்தைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஊழியம் செய்யும் சகோதரர் ஜேசு தவராஜன் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அன்பு கலந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். உற்சாகமான கரகோஷம். அத்துடன் குடும்பத்திலே ஈடு செய்ய முடியாத இழப்பு திருமதி ஜூடி தவராஜின் அன்னை அண்மையில் இழந்த போதும் ஊழியங்களிலே தொடர்ந்து பங்கு பற்றி வீடியோ ஊழியமும் செய்து ஒத்துழைப்பு வழங்கிய திருமதி ஜூடி தவராஜன் அவர்களுக்கும் மகன் ஐசக்குக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாதம் ஒரு முறை மிசிசாகா பகுதிக்கு வந்து ரயிலிலும் பஸ்ஸிலும் காற்று மழை குளிர பொருட்படுத்தாது இறை தியான உரை வழங்கி வரும் சகோதரர் குலேந்திரன் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இடைக்கிட போட்டோ எடுக்கிற மகள் பிரைட்னிக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவாழ்வு பணியிலே அங்கத்தவராயிருந்து தேவை ஏற்படும் போது முக்கியமாக பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு இரத்தியானம் கொடுப்பதோடு கத்தோலிக்க திருச்சபையில் டீக்கனாகவும் படித்துக்கொண்டு குடும்பமாக ஊழியம் செய்யும் சகோதரர் ரோய் குடும்பத்தினருக்கும் நன்றியும் பாராட்டுக்களும். 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் இந்த பாடசாலை மண்டபத்தை 12 வருடங்களாக எமது வெள்ளிக்கிழமை கூட்டங்களை நடாத்துவதற்கும் சமர் காலங்களில் கம்யூனிட்டி சென்டர் ஹோல் எடுப்பதற்கு ஓடி ஓடி இறைவணி செய்வதோடு ஒளிவிழா போன்ற விசேட நாட்களில் தேவைப்பட்ட பொது வேலைகளிலும் ஈடுபட்டு வரும் திரு நவரத்னம் அவர்களுக்கும் விற்பனை பகுதியில் பொறுப்புடன் செயல்படும் திருமதி நவரத்னம் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்களும்.
அன்றிலிருந்தே ஸ்காபரோவில் கூட்டங்கள் நடந்த காலத்தில் இருந்து கூட்டங்களில் பங்கு பற்றி குடும்பமாக ஆரம்பத்திலே போட்டோ வீடியோ சீடியாக மாறி இன்டர்நெட் ஊழியமாகி நற்செய்தி பணியில் நிகழ்ச்சி மாத்திரமல்ல, இன்டர்நெட்டில் ஞாயிறு திருப்பலிகள், பாதுகாவலன் பத்திரிகை, பல அருட்தந்தையரின் அருட்தியான உரைகள், இன்னும் பல பல வழிகளில் கத்தோலிக்க மக்கள் இறை வார்த்தைக்குள் வளர வேண்டும் என்ற தாகத்தோடு தியாகத்தோடு ஊழியம் செய்யும் திருமதி விமல் குடும்பத்தினருக்கும் நன்றியும் பாராட்டுக்களும். ஆரம்ப காலத்திலிருந்தே மிசிசாகா பகுதி எமது நற்செய்தி பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்து மிக முக்கியமான விடயங்களை பொறுப்பாக மறைமுகமாக செய்து மொன்றியலில் உள்ள புதுவாழ்வு கூட்டத்தினரால் மாத சஞ்சிகையாக வெளியிடப்படும் துணியாளன் புத்தகத்தை அங்கிருந்து எடுப்பித்து பதிவு செய்தவருக்கு கொடுத்தும் இன்னும் பல பல ஊழியம் செய்து வரும் திரு பீட்டர் குடும்பத்தினருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக கூட்டம் நடைபெறும் ஹோலுக்கு நேரத்தோடு வந்து இசை உபகரணங்களை ஏற்றி இறக்கி ஸ்காபரோவுக்கும் சென்று பாடல் பயிற்சி செய்வதற்கும் இடையில் கூட்டங்கள் வைப்பதற்கும் வீட்டிலே இடம் தந்து பாடல் குழுவில் அக்கறையோடும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றி வரும் திருமதி குயின்டஸ் குடும்பத்தினருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிக்கின்றோம். எமது நற்செய்தி குழு மிசிசாகாவில் ஆரம்பித்த காலம் தொடக்கம் தேநீர் சிற்றுண்டி பொறுப்பை தாமாகவே முன்வந்து பொறுப்பேற்று அக்கறையுடனும் ஒழுங்காகவும் செய்து வரும் திருமதி பற்றிமா அருமநாயம் அவர்களுக்கும் அவவுக்கு உதவியா துணவரியும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி பணியைச் சேர்ந்த ஸ்காபரோ, வோட்டலோ, டவுன்டவுன், மிசிசாகாவை சேர்ந்த அத்தனை குடும்பங்களுக்கும் இங்கு புதிதாக வருகை தந்திருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது நற்செய்தி பணியினைச் சேர்ந்த ஸ்காபரோ, மிசிசாகா பாடல் குழுவினருக்கும் இசைக்கருவியல் தாள வாத்தியங்கள் வாசிப்போருக்கும் பாடல்களை திரையில் போடுபவர்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளும். அத்துடன் இன்றைய நாளிலும் இங்கே வழிபாடு நத்தார் சிவ பாடல் வழிபாட்டிலே பங்கு பற்றின அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் தவராஜன் அவர்களுக்கும் பாடல் குழுவுக்கும் இசைக்கருவி வாசித்த திருமதி சாந்திக்கும் ஐசக், மெசாயஸ், சந்தோஷ், ஜேசன் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகள். எமது புதுவாழ்வு குடும்பத்துடன் ஆரம்பத்திலிருந்தே ஒத்துழைக்கும் சகோதரர் சுதா குடும்பம், சகோதரர் லூ ராஜா குடும்பத்தினருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். இறுதியில் நத்தார் தாத்தாவாக மகிழ்வித்த சிறுவன் எரிக்கைக்கும் நன்றியும் பாராட்டுகளும். அது நத்தார் தாத்தா ஆடாமல் விட்டுட்டார், அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமா போச்சு. இறுதியாக இன்றைய மண்டப ஒழுங்கு, சோடனை, அலங்காரங்கள், வீடியோ, போட்டோ, உணவு, தேநீர் யாவற்றையும் ஒழுங்கு செய்து ஒளிவிழாவை சிறப்புறச் செய்த யாவருக்கும் யாரையாவது நன்றி சொல்ல மறந்திருந்தால், தவறு இருந்தால் குற்றங்களைந்து குணமுறுதல் கற்றறிந்த மாந்தோர் கடன் என்று கூறி மன்னித்து இங்கு வந்துள்ள குழந்தைகள் தொடக்கம் முதியோர் வரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்புடன் அனைவருக்கும் முக்கியமான அறிவிப்பு. உங்கள் கவனத்தை தயவு செய்து இங்கே திருப்போம். எங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதலும் நன்றிகளும் சொன்ன எங்கள் தாயாருக்கு நாங்கள் அனைவரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மிசிசாகா பகுதியில் தாயாகவும் முதல் பெண் நற்செய்தி அறிவிப்பாளராகவும் ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட சகோதரிக்கு மேலும் கடவுளுடைய ஆசீர் நிறைவாக இருக்க வேண்டி எங்கள் ஆதரவை பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.
கிறிஸ்மஸ் வந்தால் வாழ்த்துக்கள் பரிமாறும் ஏழைகளின் சிரிப்பு இந்த கிறிஸ்மஸ் இயேசு ஏழையான சிறப்பு இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் Christmas brings joy to the world. Christmas brings peace to the world. Christmas makes everybody sing. Christmas makes everybody dance. Christmas என்றால் நமக்கெல்லாம் மீட்பு. Christmas என்றால் நம்மில் தேவ அன்பு. Christmas என்றால் நம்மில் பரிசுத்தம். Christmas என்றால் நித்தியமான வாழ்வு. பாரம்பரிய